வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சில பேர் வந்து தேர்வு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். இது எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கொஸ்டின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பரோட தன்மை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறேன். இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கரெக்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஷின் வந்துட்டு நெகட்டிவ் கொஷின்ஸ் நிறைய டைம் எடுத்துச்சு. நெகட்டிவ் கொஷின் வந்துட்டு நிறையாவே டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த பொறுத்துக கொஷின்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே கொஞ்சம் டைம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஷினை படித்தோமா ஆன்சரை டக்குன்னு எடுக்கிற மாதிரி இல்லை. அதை நாலுமே வந்து பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, இதில் எது வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டு வைக்கும்போது நம்ம நாளையுமே யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இது கொஷின்னா இதுக்கு ஆன்சர் அப்படின்னு எடுக்கிற மாதிரி கொஷின்ஸை விட இந்த மாதிரி கொஷின் கொஞ்சம் டைம் ரொம்பவே எடுத்துச்சு. எனக்கெலாம் இந்த கொஷின் பேர் எனக்கு தெரியல, நாலுமே கரெக்ட் மாதிரியே தெரிஞ்சிச்சு. இந்த மார்ஃபியஸை பற்றி ஒரு கொஷின் வந்துச்சுல, அந்த கொஷின் வந்து நாலுமே எனக்கு கரெக்ட் மாதிரி தான் தெரிஞ்சு. அவன் வந்து தூங்கும்போது அந்த ஹான் தான் அந்த மெசஞ்சர் வந்து ஹானை ஊதி தான் எழுப்புவான். அப்புறம் அந்த கடலில் போய் அந்த கிங்கை எடுக்கிறவன் தான் அவன் தான். அப்புறம் இன்னும் 2 ஆப்ஷன் என்னமோ கொடுத்துருந்தாங்க. நாலுமே எனக்கு கரெக்ட் மாதிரியே தோணுச்சு. ஆனால் அவன் தூங்குனது வந்துட்டு எனக்கு என்னமோ வேலியில் தூங்கின மாதிரி நான் படிக்கல, ஏதோ வேறு வேர்டு படித்த மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. நாலுமே அந்த கொஷின் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. எனக்கு அதனால எதுதான் ஆன்சர்ன்ற மாதிரி உள்ள டவுட்டாகவே இருந்துச்சு. எனக்கு என்னமோ வேலியில் தூங்கின மாதிரி ஞாபகம் இல்லைன்ற மாதிரி அந்த தான் நான் ஆப்ஷன் எடுத்தேன். ஆனால் வந்து எனக்கு நாலுமே தப்பு இருந்த மாதிரி எனக்கு அந்த கொஷின் வந்து ரொம்ப நேரம் என்னை கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. அந்த மாதிரி கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின் கிட்டே இருக்க தான் செஞ்சிச்சு. அந்த மாதிரி இன்னும் ஒன்று வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தம் புரியாதனால அந்த கொஷின் ஆன்சர் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாத மாதிரியும் கொஷின்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. இப்போது என்ன கொஷின், ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட அந்த ஒர்க்கை கொடுத்து அது என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, நான் அதை படிச்சிருக்கேன், ஆன்டி சென்டிமெண்டல் காமெடின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அப்போ அது அதை போட்டுடலாம். ஆனால் வந்து அதை அட்டாக்னு ஒரு வேர்டு கீழே கொடுத்துருந்தாங்க. அப்போ அட்டாக் பண்ணுறாந்தா ஒரு ஒர்க்கை வந்து எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, அதை வந்து கொஞ்சம் மோசமாக தானே திட்டுவாங்க, அதில் ஒன்றுமே இல்லை, அது வேஸ்ட் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அது அட்டாக் பண்ணுறதுன்ற வேர்டை கொடுக்கும்போது அங்கே வந்து ஃபார்ஸ் தான் ஆன்சர் கரெக்டாக ஆகுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸு, நெகட்டிவ் கொஷின்ஸ் நிறைய இருந்தனால டைம் ரொம்ப இழுத்துச்சு எனக்கு. இன்னொன்று வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, எப்படி சொல்ல, இப்போ நம்ம ஒரு போயம் இருக்கா, அதோட கலெக்ஷன் என்ன, அதோட இயர் என்ன, அதோட ஆத்தர் என்ன, இல்லை அதோட அனதர் டைட்டில் என்ன, இந்த மாதிரி இல்லை போயம் உள்ளேருந்து லைன்ஸ் எடுத்து இந்த போயம் எந்த போயம் யார் எழுதுனா அந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிப்போம், எடுத்துடலாம். இது வந்து தீம்னா கூட டேரக்ட் தீம் என்னன்னு கேட்டால் கூட எழுதியிருப்போம். இது எப்படி தான் கேட்டாங்கன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எனக்கு நான் நிறைய இன்னும் கொஞ்சம் தமிழ் மீடியத்தில் படித்தனால நமக்கு அது விளங்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாதனால அந்த கொஷினை வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த மாதிரி யூனிட்டுக்குள்ளக்கையுமே அப்படி சில ஏரியாஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஏரியாலேருந்தே 2-3 கொஷின் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு டாபிக் இருக்குன்னா அதிலே 2 கொஷின் 3 கொஷின் கேட்டுட்டு மற்றபடி இப்போ ஒரு யூனிட்லேருந்து ஒரு 3-4 டாப்பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே ஒரு 2 கொஷின் 3 கொஷின் கேட்டு அந்த யூனிட்டை ஓச்சி விட்டாச்சு. அப்போ மற்ற டாப்பிக்லாம் படித்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நமக்கு, அந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் சில இதுலலாம் 7th யூனிட்டு 6th யூனிட்லாம் ஜாஸ்தி கொஷின்ஸ் வந்த மாதிரியே தெரியலை. அப்புறம் வந்து போயம்லாம் வந்துட்டு எப்படி தான் கொஷின் எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியலை. போயம்லாம் நான் எல்லாத்துக்குமே இயர் கரெக்டாக படிச்சிருந்தேன், எல்லாத்துக்குமே அனதர் டைட்டில் படிச்சிருந்தேன், எல்லாத்துக்குமே கலெக்ஷன் படிச்சிருந்தேன். அதை கேட்டதில் எனக்கு எதோ சொல்ல, அந்த உள்ள லைனை கொடுத்து வேர்டை மிஸ் பண்ணுறது, இல்லை லைன்ஸை கொடுத்து எந்த போயம்னா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன். மற்றபடி இந்த தீமா அது என்ன ஆங்கிளில் ஒரு மாதிரி வித்தியாசமான கொஷின்ஸ் இருந்துச்சுல, எனக்கு அதெல்லாம் எடுக்க தெரியலை. அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. அது மாதிரி வந்து யூனிட்டுக்குமே ஒரு யூனிட்டுக்குமே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு கொடுத்து கொஷின் இருந்த மாதிரி தெரியலை. கொஞ்சம் ஒரு சில யூனிட்டுக்கு கொஞ்சம் நிறையா மார்க் மாதிரியும், ஒரு சில இதுலலாம் கொஷின்ஸே வராத மாதிரி தோணுச்சு. நான் 7th யூனிட் படிக்க ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு.
ஏன்னா அது 2 யூனிட்டுக்கு சமம்ல. ஆனால் அப்படியே ஒமிட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி அதை ரிவைஸ் பண்ணவும் அதுதான் டைம் ஜாஸ்தி எடுத்துச்சு. அந்த மாதிரி 8th யூனிட்லேயுமே ஜாஸ்தி ரொம்ப ஒரு 4-5 கொஷின் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் 9th யூனிட்லேயுமே நம்ம அந்த என்ன சொல்ல மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ், ஓல்டு இங்கிலீஷ், அப்புறம் அந்த டைமில் அந்த என்ன சொல்ல அந்த ஃபஸ்ட்டு 3 டாபிக் நமக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, ELT, அடுத்து வந்துட்டு லிங்குவிஸ்டிக்ஸ்லேன்னா பெரிய லெவலில் கொஷின் வந்த மாதிரியே என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலை. 9th யூனிட்லேயுமே ஜாஸ்தி எங்கேருந்து கொஷின் வந்துச்சுன்னே தெரியல. அந்த ELTயில் ஒரே ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. அப்புறம் அந்த அந்த இதில் செல்டிக் அந்த ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. அப்புறம் மற்றதெல்லாம் வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியலை. அந்த அளவுக்கு புக்கு ஆத்தர் அதெல்லாம் அதில் நிறைய ELTயில் படித்ததெல்லாம் எதுவுமே வரல. எப்படியோ என்ன சொல்ல, ஏதோ ஒரு பேருக்கு ஒரு 10 டாபிக் எடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்ட மாதிரி இந்த வந்து தவிர ஃபுல்லாக 110 மார்க்கா, எல்லா யூனிட்டுக்குமே ஒரு 10 மார்க்கு, முக்கியமான டாப்பிக்காக இந்த டாபிக் இல்லாமல் இந்த யூனிட்லேருந்து கொஷின் இருக்காது நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து கொஷின் ஈவனாக ஒரு மார்க்கு அப்படி எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் இந்த டெப்த்தாக படித்தாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். டெக்ஸ்ட்டை ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படியே கரைச்சி குடிச்சு அப்படியே பயங்கரமாக படிச்சிருப்பாங்கல்ல. டைலாக்லாம் இந்த டைலாக் யார் பேசினா யார்கிட்ட பேசினா அப்படி படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி வாட் இஸ் வாட்டு கொஷினாக நிறைய பார்த்துருப்பாங்கல்ல, கொஷின்ஸை மட்டுமே பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்து நல்ல வேர்ட்ஸுக்கு நிறைய மீனிங் தெரிஞ்சு நல்ல இங்கிலீஷில் நல்ல புலமையாக வாய்ந்திருப்பாங்கள்ல, அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து அது தெரியலை. நம்ம படித்த விதம் வேறு, கேட்ட விதம் வேறு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. சரி, எது எப்படியோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம கடந்தாகணும். அதனால் அடுத்த டெட்டு படிக்கிறவங்க டெட்டுக்கு படிக்கலாம், அடுத்து UGTRBக்கு படிக்கிறவங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி இதை நினச்சி வேஸ்ட் ஆஃப் டைம்.